PuthuYugam நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி யம்மியஸ்ட் ப்ரோக்ராம். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம்வாங்க சீசன் 2. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான டிஷ்ஷை சமைச்சு கொடுக்கறதுக்காக ஃப்ரம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து செஃப் நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு என்ன டிஷ்ஷுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஹாய் செஃப். ஹலோ மேம். ஹவ் ஆர் யூ? குட். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் இங்க இருக்க டிஷ் எல்லாம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். கண்டிப்பா. என்ன டிஷ் செஃப்? நான் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நம்ம ரெகுலரான ஸ்நாக்ஸ் தான், பட் டிஃப்ரெண்டா செய்ய போறோம். பரோட்டா வச்சு ஒன்று செய்வாங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிச்சி போட்டு ஒன்று செய்வாங்க, சில்லி பரோட்டா. ஓகே, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, அது மாதிரி கொத்து பரோட்டா வச்சுன்னா ஸோ அதே மாதிரி நம்ம சமோசா வச்சு செய்ய போறோம். ஓகேங்களா? கொத்து சமோசா. ஓ, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு சால்னா ரெடி பண்ண போகிறோம். அது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். சமோசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ சமோசா யூஸ் பண்ணோம். இது நார்த் இந்தியன் ஸ்டைல். ஸோ நார்த் இந்தியனையும் சவுத் இந்தியனும் ஒரு பேரிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம். சால்னாக்கு ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்துக்கலாம். இது ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக். ஸோ ஆயில் சூடான பிறகு சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி. ஸோ இது வந்து ஒரு செட்டிநாடோட ஸ்பைசஸ். ஸோ இதுதான் நல்ல ஃப்ளேவர். நீங்கள் வேற சவுத்தையும் நார்த்தையும் ரெண்டு சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கல்பாசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, இது அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபுட்டு வந்து பிட்டர் ஆகிடும், கசப்பு வந்து. ஓகேங்களா? ஸோ அதனால் மைல்டாகவே போகும். ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராகவும் இருக்குது. அதனால் வந்து 1-2 டிபன் வந்து சரிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹோல் பிளாக் பெப்பர். இந்த சோம்பு, கல்பாசி, மிளகு இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டிநாடு ஸ்பைசஸ் தான், சவுத் இந்தியன் ஸ்பைசஸ். சரிங்களா? ஸோ இது கூட ஆனியன். ஸோ வதக்கிட்டு கொஞ்சம் அடுத்து டொமேட்டோஸில் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆனியன் லைட்டாக சாட்டே ஆகட்டும். அதுக்கு நம்ம சால்ட் போடணுமா? சாட்டே ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகும். ஓகே, பட் வால்யூம் வந்து கம்மியாக இருந்தாலும் நான் ஆட் பண்ணலை. SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஆர்வமாக பசங்கள்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்காங்க செஃப்? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட ரேஷியோ கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து கேர்ள்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய ஹோம் பேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸை விட லேடிஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஹோம் பேக்கர்ஸு. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின் போது மென்னை விட விமென்ஸ்க்கு வந்து அந்த நேச்சராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 50 to 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ்க்குமே இது நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் செஃப், அது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் பேக்கர் ஆகணும் அப்படின்னா, பேக்கர் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் நாங்கள் போய் படிச்சுட்டு வந்தால் போதாதா, இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இப்படி படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டால் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா? SRM இன்ஸ்டியூட்டில் அந்த வகையில் எப்படி வந்து கொடுக்குறாங்க? ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி மேரிட் கிட்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ஸ் 3 months. ஸோ அது மாதிரி கோர்ஸஸுமே வந்து SRMல அவைலபிள் இருக்குது. 1 year கிராஃப்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ 1 year போது 6 months நீங்கள் வந்து தியரி படிப்பீங்க, 6 months ப்ராக்டிக்கல் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ இந்த 3 year கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, 3 years பண்ணும்போது BSc டிகிரி கிடைக்கும். ப்ளஸ் நாளைக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமே இந்த யூஜி வச்சு நீங்கள் பிஜி பண்ணலாம், மேற்கொண்டு PhD பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட்டாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இந்த 3 years கோர்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஐ திங்க் தட்ஸ் a very great idea இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 1 year கிராஃப்ட் கோர்ஸ் படிச்சுட்டு ஜாபுக்கு போகலாம். பட் அதுக்கு பிறகு வந்து அவங்க எஜுகேஷனில் அவங்க டெவலப் பண்ண முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக ஒரு யூஜி வேணும். ஸோ அந்த டைமில் வந்து 1 year கிராஃப்ட் கோர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகாது. நீங்கள் கேரியரில் சக்ஸஸ் ஆகலாம், பட் எஜுகேஷன் வைஸ் நம்ம கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு யூஜி, பிஜி, PhD அதுக்கெலாம் வந்துமே ஸோ வி நீட் எஜுகேஷன். ஸோ இப்போ ஆனியன் சாத்தே ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது கூட வந்து ஹோல் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன், அதனால வந்து எல்லாமே கிரைண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு சால்னா கரெக்டாக சால்னாவோட டேஸ்ட் கொண்டு வருவோம். கொத்து சமோசா அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக தான் நான் பார்க்குறேன் சார். வித்தியாசமான டிஷ்ஷோட நம்ம ரெகுலர் சாப்பிட்ற டிஷ் ஆகுது. எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம், பட் we are going to mix it and present in a different way. அவ்வளவுதான். ஸோ முன்னே சொன்ன மாதிரி ஃபுட் இஸ் அன் ஆர்ட். ஸோ ஒரு பெயிண்ட்டை வச்சு ஒரே கலர் வச்சு நீங்கள் எப்படி வேணால் பெயிண்ட் பண்ணலாம், ரைட்னா? ஸோ அதே ஒரே டிஷ்ஷை வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வில் ஆட் த ஸ்பைசஸ். ஸோ அரைக்கும் போது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொரியண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பேஸ்ட் ஆக்கிட்டோம். ஸோ இதை ஸோ அதே பேன்லேயே நீங்கள் ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட்டு சில்லி. இது சில்லின்னு கேட்டது உண்மையான சில்லி கேட்குறாரா அது சில்லி பவுடர் கேட்குறாருன்னு எனக்கே டவுட் வந்து. ஓகே, நமக்கு இனிமேல் வந்து ஃபஸ்ட் சில்லிஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடும் ஹோல் சில்லிஸ். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட்டுக்கு பிறகு எல்லாமே வந்து பவுடராக தான் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த ரா ஃப்ளேவர் போன பிறகு வி ஆட் த கோகனட் மில்க். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே இந்த சால்னாவோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னா நம்ம யூஸ் பண்ண அந்த கீ இன்க்ரீடியன்ட் கல்பாசி இருக்கு இல்லைங்களா? ஸோ அது நான் அதுதான் சொன்னேன், அதில் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடுவோம், கசப்பாகிடும். ஸோ இது குக் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சாலட் பண்ணியிருக்கேன். சாலட் இது எதுக்கு நான் மேலே கார்னிஷ் யூஸ் பண்ணுவோம். இது வித் ஆனியன், லெமன் ஜூஸ், கொஞ்சம் சில்லி பவுடர், அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள் சாலட். இது மேலே வந்து நம்ம சாப்பிடும்போது ஆனியன் வந்து அந்த கிரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ அது அப்படியே பச்சையாகவே நம்ம மேலே ஆட் பண்ணுறோம். மேலே பச்சையாகவே ஆட் பண்ணுவோம். பட் அது கூட வந்து நான் லெமன், சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் வந்து எப்படி அனுப்புவாங்க சார்? ஸோ இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் ஒரு செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக இருக்கும். அதாவது டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செமஸ்டர் வந்து நீங்கள் ஹோட்டல்ஸ்க்கு போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் செய்யணாலும் செய்யலாம், இல்லை அப்ராடில் செய்யறதுனாலும் செய்யலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொரிஷியஸு, ஃப்ரான்ஸு, மால்தீவ்ஸ், மலேசியா, இது மாதிரி இடத்துக்குமே வந்து ஐஇடிஸ் அனுப்புவோம். டைம் ஆஃப் பீரியட் எவ்வளோ நாள் அவங்க இன்டர்ன்ஷிப்ஸ் போகிற மாதிரி இருக்கும்? 4 to 6 months. ஸோ அந்த செமஸ்டரே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமஸ்டரே உங்களுக்கு ஐடியில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயரில் காலேஜில் இருப்பாங்க, தியரிட்டிக்கலாக படிப்பாங்க. செகண்ட் இயரில் போய் ஐஇடி அதாவது ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு சூட் ஆகுதுன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ செகண்ட் இயர் ஐடி முடிச்சுட்டு அகைன் தேல் கம் பேக் டு த தேர்ட் இயர். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே வில் கிவ் எ ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த தேர்ட் இயர்ஸ். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ குக் ஆகிடுச்சு, நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கோகனட் மில்க். ஸோ கோகனட் மில்க் வந்து உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும், நல்ல அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். தேவையான இது முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்னா நல்லா குக் ஆகிடுச்சு. செம்மையான அந்த வாசனை வருதுச்சு. என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க சால்னா குக் ஆகிடுச்சுன்னு? டேஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். டேஸ்ட் பண்ணாமல் அந்த மேலே அந்த ஸ்மெல் வருது இல்லை, ஃப்ளேவர் வரும். செகண்டு நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளேஸ் வரும், உங்களுக்கு ஒரு ஷைனியாக வரும் கிரேவி. ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
செஃப் சொல்றத கேட்கணும். அடுத்த டைம் கரெக்டா சொல்லணும். கரெக்ட்டா? சோ இப்போ வந்து நாம சால்னா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து எப்படி வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண போறோம்னு பாப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதாங்க டிஷ்க்கு தேவையான ஒரு விஷயம். அது இது முக்கியமா இந்த டிஷ்க்கு இல்ல. இந்த டிஷ்க்கு. சோ கொத்து சமோசா தானே நார்மலா இருக்கும். ரைட். பட் அத வந்து நாம டிஃபரண்டா பிளேட் பண்ணி கொடுக்க போறோம். சோ சால்னாவும் ரெடியா இருக்கு. இதில் கடைசியா ஒரு பஞ்சுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். யூசுவலாவே சால்னா ஆட் பண்ணும்போது லெமன் ஆட் பண்ணுவாங்களா இல்ல? நாட் நெசசரி. அந்த ஒரு ஷார்ப்னஸ் வரும் உங்களுக்கு லெமன் யூஸ் பண்ணீங்கன்னா. ரெண்டாவது நான் சொன்னது இல்லைங்களா உங்களுக்கு கல்பாசி யூஸ் பண்ணா பிட்டர் வந்துரும், கசப்பு தன்மை வந்துரும்ன்றது. ஸோ லெமன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மையும் போயிடும், நியூட்ரல் ஆகிடும். ஸோ லெமன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா அந்த சார்னஸ் வந்துடும், புளிப்பு போய் தோற்பம் வந்துடும். ஸோ அதுக்காக கடைசியாக ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம சமோசா எடுத்துடும். இது வந்து நார்மல் நம்ம ஆலு சமோசா தான். இதை வீட்லேயே செய்யலாம். நீங்கள் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். ஃப்ளார், சால்ட்டு, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதே ஒரு நாள் செஞ்சு காமிச்சிடலாம். கண்டிப்பாக அழகாக அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இது கொத்து பரோட்டா போய் நம்ம கொத்த முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. ரைட்டுங்களா? ஸோ கையிலேயே நம்ம கொத்திடலாம். ஸோ ஐ டேக் 2 samosas. ஸோ இதில் பாயில்டு எக் ஆட் பண்ண போகிறோமா? கண்டிப்பாக. பிகாஸ் ஆல்ரெடி 2 பாயில்டு எக் வந்து இங்கே வச்சுருக்காரு, அதனால் கேட்டேன். சில நான்வெஜ் பீப்புளுக்கு வந்து நீங்கள் சிக்கனும் ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சிக்கனை வந்து கிரில் பண்ணிட்டோ இல்லை குக் பண்ணிட்டோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் சொன்னது தெரியுங்களா, ஆனியன். என்னென்ன ஆட் பண்ண சொல்லுங்கள்? ஆனியன், சால்ட்டு, சில்லி பவுடர். ஒன்று விட்டீங்களே, லெமன் ஜூஸ். லெமன். ஸோ ரா ஆனியன்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணனால எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஸோ மேலே கொஞ்சம் கிரன்ச்சிக்காக இது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ ஹேவ் சம் ரோஸ்டட் பீனட், மசாலா பீனட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களாம் தான் இந்த நார்த் ஸ்டைல் கொண்டு வராங்களா? ரெண்டாவது இட் கிவ்ஸ் எ காம்பினேஷன். என்னென்னா சமோசா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு பைட்லேயே வந்து யூ வில் கெட் த கிரன்ச்சி as well as the softness. ஓம்பொடி. ஓகே, ஜென்ரலாக சாட்னா இது ரெகுலராக போவாங்க. ஸோ ஐ யூஸ் இட். அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எக் ஆட் பண்ணுறேன். ஸோ எக் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். நீங்கள் கிரேட் பண்ணி போட்டாலுமே ஓகே, இல்லை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டாலுமே ஓகே. ஸோ எக் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சால்னாலாம் என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப க்ரீமி ஆகிடும். சில பேருக்கு அந்த எக் யாக் பிடிக்காது. ஸோ அதனால் கடைசியாக கார்னிஷ்க்கு நான் இந்த டிஷ்க்கு முக்கியமான வேலையே அந்த வந்து பிளேட்டிங் வேலை தான். பிகாஸ் நம்ம சால்னா ரெடி பண்ணுறது யூஸ்வலாக நம்ம எடுக்கிற மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பட் இந்த பிளேட்டிங்கில் என்னென்ன ஆட் பண்ணணும், எதை மேலே வைக்கணும், கீழே வைக்கணும், இதில் தான் கான்ஷியஸ்னஸ் தேவை. ஸோ லாஸ்ட்டாக சாப்ட் கொரியண்டர். ஸோ ஒரு லெமன் வெட்ஜஸ் வச்சிடலாம். ஸோ அகைன் மேலே லைட்டாக ட்ரிசில் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து குத்து சமோசா ரெடி ஆச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஸ்நாக்ஸ், பட் வந்து டிஃபரெண்டா செய்யறோம். ஓகே, இப்போ நான் கேள்வி கேட்டேனே, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து அது சீக்ரெட், செய்யும் போது சொல்றேன். அது வந்து ஒரு டிஃபரெண்டான ஃபியூஷன் ரெசிபி. வாவ். அண்ட் இந்த ரெசிபில அடுத்து என்ன பண்ண போறோம்னா டேஸ்ட் பண்ண போறோம். எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ குத்து சமோசா ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எஸ். பார்க்குறக்கே நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெமன் போட்டிருந்தாரு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்காரு. லெட் மீ ஹேவ் இட். ஸ்பூன். So good and I just love this. Thank you. செம்மையாக பண்ணியிருக்காரு. And கொத்து சமோசா is the first time which I'm tasting. Extraordinary, chef. Thank you. So சூப்பராக பண்ணியிருக்கீங்க chef. Thank you for joining us today. Thank you. Thank you.
இன்னைக்கு நம்மளோட செஃப் நித்யானந்தன் அவர்கள் ஃப்ரம் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பரான ஒரு சமோசா, அதுவும் கொத்து சமோசா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's tada bye bye from Brinda and Chef நித்யானந்தன் signing off. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.